ஹே கேஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்னோட ரெண்டாவது சேனலை வந்துட்டு தாய் ட்ராமாவை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. அதோட லிங்க் வந்து நான் கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்க கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்கில் என்ன தான் காட்டுறாங்க, அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு அளவுக்கு ஓகேவாயிட்டு இருக்க போல. இவன் வந்துட்டு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருப்பான். அவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தென் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, இப்போ ஹீரோயினை கூப்பிட்டே இவங்க வந்து சாரி கேட்டிருப்பாங்களே, அதுல இவங்க வந்துட்டு ரொம்ப ரிலீஃப் ஆகி கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இவங்க என்ன நம்ம ஹீரோயின்ட்ட பேசினாங்கன்னு தெரியல. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அழுதுகிட்டே போயிருப்பால. இவங்க ஏதோ ரிலாக்ஸ் என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கிள் வந்துட்டு கால் பண்ணாருங்கும் போது கால் பண்ணாங்க. சரி எப்போ நம்ம டிஸ்சார்ஜ் ஆகிடலாமா வந்து, அம்மா இன்னும் டைம் இருக்குமா, நீங்கள் எந்த ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவான். இல்லைப்பா நான் ரொம்ப ரிலீஃபாக இருக்கேன், நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவனுக்கு சரி அம்மா ஓகேவாயிட்டாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இங்கே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெடி ஆகிட்டு இருக்கான். ரொம்ப ஹாப்பியாகவே கிளம்புறான். பாட்டி தான் வந்து எல்லாமே ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கண்டிப்பாக நான் நியூ இயர் ஸ்ட்ரைட்டாக வந்து பிக்கப் பண்ணி அழைச்சிட்டு வந்துடுவா பாட்டி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆனால் பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏப்பா ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் பாட்டி மேலே இருக்க அன்பு குறைஞ்சிருமா என்ன அப்படி சொல்லி கேட்பாங்க. சேச்சா அது எப்படி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நீங்கள் இன்னும் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும், உங்களை இன்னுமே ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன், ஓரளவுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. நர்ஸ் வந்துட்டு ஓகே இவங்க ரொம்ப வீட்டை மிஸ் பண்ணுறாங்க போல். அதுவும் இல்லாமல் ஹீரோ வந்துட்டு ஹஸ்பண்ட் நினச்சிக்கிறாங்க போல், ஹஸ்பண்டை மிஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்தால் ஹீரோயின் வந்துட்டு வீட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே என்னது ஹீரோயின் வீட்டில் இல்லையான்னு சொல்லிட்டு அத்தையிட வந்துட்டு கேட்குறாங்க, எங்கே போனா, உங்களுக்கு தெரியாமல் எப்படி போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். உண்மையிலேயே அவங்களுக்கு தெரியல. அவன் என்ன பண்ணுறா, ஒரு நோட் மாதிரி எழுதி வச்சுட்டு கிளம்பி போயிருப்பான். ஹீரோக்கு என்ன செஞ்சீங்கன்னா, கண்டிப்பாக வந்து கிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பா. கீட் என்கிட்ட மறைக்காத உண்மையை சொல்லு, நம்ம ஹீரோயின் எங்கே போயிருக்கா, இன்னைக்கு நான் ரிஜிஸ்டர் வந்துட்டு வச்சிருக்கேன், அவள் எப்படி வந்துட்டு என்னை விட்டு போவா அப்படின்னு ஹீரோ வந்து கேட்குறான். அது எனக்கு எப்படி தெரியும், அவளுக்கு உங்களை பிடிக்கல என்னவோ அதனால அவள் கிளம்பி போயிட்டா அப்படின்னு கிட் சொல்கிறான். திருப்பி இங்கே 2 பேருக்குள்ள சண்டை வருது. அவள் வந்து உங்களுக்கு பிடிக்கல, அவள் வந்து உங்க கூட வாழ்றது இஷ்டப்படல, நீங்கள் அவளை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, அதனால தான் அவள் தூரமாக போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்களா. ஹீரோ வந்து நீ எப்படி இந்த மாதிரி சொல்லுவேன்னு சொல்லிட்டு அடிக்க போகிறான். எப்படியும் வந்துட்டு அதை அத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. 2 பேரும் வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், அட்லீஸ்ட் உங்களுக்கு கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான். இல்லைப்பா உண்மையில தான் நம்ம ஹீரோயின் வந்து கிட்ட சொல்லிட்டே போகல, இங்கே வீட்டில் இருக்கவங்க யார்ட்டுமே சொல்லிட்டு போகல, ஒரு நோட் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த நோட்டை மட்டும் கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு விஏ வந்துட்டு எப்பவுமே ஹீரோக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுவா. ஸோ விஏ என்ன சொல்றான்னா, ஆமா எங்களுக்கு தெரியாது, அவள் கிளம்பி போயிட்டா, இந்த பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த நோட்டை கொடுக்கும் போது அவன் என்ன சொல்றா, இதுக்கப்புறம் யாரையும் நான் வந்து தேட வேணாம், யாருமே தேட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் போட்டு எழுதி வச்சுட்டு போயிருப்பான். ஸோ கிட்ட என்ன சொல்றான், பாத்தீங்களா நீ டிஸ்டர்பா இருக்க போய் தான் அவள் கிளம்பி போயிருக்கா, ஸோ இதுக்கப்புறம் நோயை வந்து தேடி திருப்பி டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லுவான். இதை கேட்டுமே ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடும். எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா, ஏதோ சொல்லி மனசை அவள் மாத்திருப்ப, ஏன்னா அவள் ஹாப்பியா தான் போனான்ட்டு ஹீரோ வந்துட்டு சண்டை போட போவான். திருப்பி அவங்க அத்தை வந்து கொஞ்சம் கம்டவுனா இருங்க, அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அமைதிப்படுத்துவாங்க. இப்போ இங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ரொம்ப கோவமா வீட்டுக்கு வருவான். பாட்டிக்குலாம் என்னடா கல்யாணம் ரிஜிஸ்டர் பண்ண போனவன் ஹீரோ இந்த மாதிரி சோகமா வரானே, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ ஹீரோ ரூமுக்கு போயிட்டு ஒரு விஷயம் நினைச்சு பார்ப்பான். உண்மையிலே நோய் வந்து உங்களுக்கு ட்ரூவா லவ் பண்ணா, ஆனா திடுக்குன்னு எப்படி காணா போனா, திடுக்குன்னு எங்கள்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிருக்கானா, அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அது என்னன்னு தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. இதை கேட்டுமே ஹீரோ ரொம்ப அப்செட்டா இருப்பான். நோய் நீ எங்க போன, இப்ப எதுக்கு எனக்கு திடீர்னு விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க பெட்ல எல்லா துணியும் போட்டு அடிக்கிறான். அவனே என்ன ஹர்ட் பண்ணிக்கிறான், ஏதாவது பண்ணிட்டு இருக்கான். இங்க ஜுவாங்க்கு ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு. ஏன்னா அங்கிள் கால் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் போது, இல்லம்மா அங்கிள் கால் பண்ணல, அவர் வந்து ஒர்க்ல பிஸியா இருக்கார் போல, இல்ல கால் இன்னும் வரலங்கும் போது ஒருவேளை கல்யாணம் நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அங்கேயே தோட்டலே இருக்கும். கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து ஜீப் வருவா. ஜீப் வந்ததுமே உங்ககிட்ட தனியா பேசணும் ஜான், நீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவா. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஜென் வெளியே வா, உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அழைச்சிட்டு போவாளா. இவங்க அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்து மார்ச்சிட்டு தான் வந்துட்டு போவா. வந்து கேட்பான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். லாஸ்டா ஹீரோயின் வந்துட்டு உங்க அம்மா தானே மீட் பண்ணா, உங்க அம்மா வந்துட்டு ஏதோ பேசியிருக்காங்க போல, அதனால ஹீரோயின் வந்துட்டு இந்த கல்யாணமே வேணான்னு எங்கேயோ போயிட்டா, அவ வந்து யார்ட்டுமே இன்ஃபார்ம் பண்ணல, இந்த இடத்த விட்டு போயிட்டா, கேட்டு பாரு உங்க அம்மா என்ன பேசினாங்கன்னு, அவ ஹர்ட் பண்ற மாதிரி ஏதோ பேசியிருக்காங்க, இப்போ அவ எங்க போயிருக்கான்னு தெரியல. ஹீரோ வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாரு, நான் என்ன சொல்றது, லாஸ்டா உங்க அம்மா தானே மீட் பண்ணாங்க, பேசாம அதை தான் சொல்லணும், போய் உங்க அம்மாட்ட கேளு, உங்க அம்மா லாஸ்டா நம்ம ஹீரோயின் என்ன பேசினாங்க, இல்லை நான் போய் கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க போவாளா. அப்போ வந்துட்டு இல்லை வேண்டாம் வேண்டாம் ஜென் வந்து தடுப்பான், வேண்டாம் போவாது, எங்க அம்மாக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தடுப்பான். அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது, அவங்ககிட்ட போய் கேட்கணும், அவங்க என்ன பேசினான்னு தெரியல. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்ஸ்காண்ட் ஆயிட்டா, ஆளே காணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது இவன் என்ன பண்ணுவான், ப்ளீஸ் ப்ளீஸ் போவாத, எங்க அம்மா கண்டிஷன் சரியில்லை, இதை கேட்டுமே அவங்க ஹர்ட் ஆயிட போறாங்க அப்படின்னா, ஆமா அவங்க அம்மா பாசத்துல இந்த மாதிரி பேசுறான், ப்ளீஸ் உங்க காலை வந்து கேட்கறேன், உனக்கு கெஞ்சி கேட்கறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்றானா. வில்கா என்ன சொல்றேன்னு தெரியல. இப்படி இவங்க அம்மா பண்றதெல்லாம் இவங்க சுத்தமா பிடிக்கல. தடுத்தாலும் அவங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே. ஸோ அவன் வந்து ரொம்ப சோகமான இடத்துல உட்காந்துக்கிறான். இங்க பாத்தீங்கன்னா கிட்ட தான் வந்து கேள்வி கேட்கறாங்க, ஹீரோயின் எங்க போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து கேட்கும்போது,
எதுக்கு என்கிட்ட கேட்குற, எனக்கு தெரியாது. ஏய் பொய் சொல்லாதடா, உன்கிட்ட சொல்லாம அவ எங்க போயிருக்க மாட்டா, சொல்லு எங்க போயிருக்கா அப்படின்னு கேட்குறான். அம்மா என்னம்மா இவ என்ன பத்தி கேட்குறாங்க மட்டும் சொல்லு, அவ எங்க போயிருக்கான்னு அம்மாவே கேட்பாங்க. இப்போ யாருமே நான் நம்பவே இல்லையா, சொல்லு கீட், ஹீரோயின் எங்க போயிருக்கா, அவ வந்துட்டு கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமலாம் இருக்காது அப்படின்ட்டு அவங்க வந்து ரெண்டு பேருமே கார்னர் பண்றாங்க. கீட் என்ன சொல்லணும்னா, ஆமா ஹீரோயின் ஒரு இடத்துக்கு போயிருக்கா எனக்கு தெரியும், பட் அவ வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லம்மா அதை பத்திலாம் எதுவுமே நான் சொல்ற மாதிரி கிடையாது, அவ வந்து என்ன தனியா போகணும்னு ஆசைப்பட்டா, அதனால அவ போயிருக்கா அப்படிங்கும் போது இவங்க வந்து ஓகே அட்லீஸ்ட் ஒரு சேஃபாச்சும் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி சேஃபா இருந்தா ஓகே தான், இது வந்து ஹீரோ கிட்ட சொல்ல வேணாம்னு கிட்ட வந்து சொல்லுவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒத்துப்பாங்க. வந்துட்டு என்னம்மா நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது, சரி அவ வந்து எதுக்கோ தனிமையை வந்துட்டு விரும்புறா, அவ தனியாவே இருக்கட்டும் அப்படின்னு ஒத்துப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க இவன் சொல்லுவான், இந்த மாதிரி நான் ஹீரோ வந்து என்கிட்ட கேட்குறாரு, நான் ஹீரோட்ட சொல்ல தான் போறேன், லாஸ்டா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு உங்க அம்மா மீட் பண்ணது நான் சொல்ல தான் போறேன்னு ஜீப் வந்து சொல்லுவாளா. அதுக்கு ஜெயின் வந்துட்டு ப்ளீஸ் சொல்லாத, இப்படி நீ சொன்னா கண்டிப்பா அங்கிள் வந்துட்டு ஹர்ட் ஆயிடுவாரு, அவர் வந்துட்டு அம்மாவை தான் வந்து தொல்லை பண்ணுவாரு, அம்மா கண்டிப்பா, ஆக்சுவலி இவங்க அம்மா தான் எல்லாரையும் தொல்லை பண்றாங்க, எங்க அம்மாட்ட வந்து சத்தப்படுவாரு, அவங்க வந்துட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, சப்போஸ் அவங்களுக்கு இறந்துட்டாங்கன்னா என்ன பண்றது, ரொம்ப சீரியஸா இருக்காங்க, ப்ளீஸ் சொல்லாதங்கும் போது ஜீப்புக்கு செம்மையா கோவம் வரும். நீ எதுக்கு இவ்வளவு செல்ஃபிஷா இருக்க, உங்க அம்மாவால அவங்க ரெண்டு பேரும் ஹர்ட் ஆகிறாங்க, அது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு போவான். இவனுக்கு நல்லாவே தெரியுது, ஆனா என்ன பண்ணணும்னு தெரியல. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ டெய்லி வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவள் நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இவன் எப்போதும் இந்த மாதிரி இருக்கறனால ஃப்ரெண்டு வாட்டி என்ன பண்ணுவாரு, ஒரு ரெசார்ட் மாதிரி அழைச்சிட்டு வந்திருப்பாரு ஹீரோவை. பட் அங்கேயும் போயிட்டு அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பான். பாட்டி வெளியே வந்தானா இங்க ஜுவாங் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருப்பாங்க. எப்படி இருக்கீங்க ஜுவாங், நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு பாட்டி கேட்பாங்க. நல்லா இருக்கேன். சரி ஹீரோ எங்க போயிருக்காருங்க போது, எனக்கு தெரியாதுன்னு வீட்டு இருக்கான், பாட்டியும் தெரியாதுங்குவாங்க, வேலைக்காரங்களும் தெரியாதுங்குவாங்க, ஏன்னா அவன் ரெசார்ட் தானே போயிருக்கான். சரி நீ வந்து டிரைவர் கால் பண்ணு, ஏன் முன்னாடி கால் பண்ண, அப்ப டிரைவருக்கு தெரியும்ல, கார் ஓட்டிட்டு போனா டிரைவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கால் பண்ணா ரிங் போவாது, திருப்பி திருப்பி இது பண்ணுன்னு சொல்லுவாங்களா, இவங்களும் சரி போன் அடிப்பாங்க, ரிங் போவாது, திருப்பி நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துருவாங்க. பாட்டி வந்து நான் அழைச்சிட்டு போட்டோமான்னு அழைச்சிட்டு போவாங்க. இங்க நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அங்க போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வெளியே போயிடுறான் போல, ஃப்ரெண்டு வந்து திட்டிட்டு இருக்கான் எங்க போனான்னு தெரியலேன்ட்டு. நம்ம ஹீரோ வந்து பீச் சைட்ல வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தூரமா யாரோ ஒரு பொண்ணை பார்க்கறான், அது வந்து ஹீரோயின் மாதிரி இவனுக்கு கண்ணுக்கு தெரியுது. இங்க வாட் வந்து ஆட்கள்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்கான், எங்க ஹீரோ போயிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ரெசார்ட் ஃபுல்லா. அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு சார் நீங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த பொண்ணை வந்துட்டு நோய் நினைச்சிட்டு ஹீரோயின் நினைச்சிட்டு, கிரேஸ் என்னை விட்டு போயிடாத, என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு பொண்ணை வந்து பிடிக்கிறான். இவங்க வந்து சாண்டி இருக்காங்களா அவங்கள தான், அவங்க சாங்னு வச்சுக்கலாம். ஸோ சாங் வந்து பிடிக்கிறான். கரெக்டா அந்த இடத்துக்கு வாட் வராங்க, வந்துட்டு டேய் மச்சான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு பிடிக்க வராரு. அப்போ வந்து இந்த சாண்ட் இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க, வாட் மேல விழுறாங்க. இவங்க யாரும் தெரியல, இந்த வாட்டோட பசங்க வரும்போது நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களா, அவங்க தான் இந்த ரிசார்ட்டோட ஓனரே அவங்க தான். சாண்ட் வந்து லைட்டா தலையில ஹீரோ தலையில அடிச்சிருப்பாங்க போல, அவங்க கிட்ட விடுபட்டு வரதுக்கு. நெக்ஸ்ட் டே ஹீரோக்கு வந்துட்டு அப்பதான் தெரியும், டே நான் என்னடா பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த மாதிரி அந்த பொண்ணை வந்துட்டு பிடிச்சிட்டு விட மாட்டேன்ட்டாடா, என்னடா உனக்கு அந்த பொண்ணை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ சொல்லுவான், எனக்கு ஏதோ நோய் இருக்கா மாதிரி தெரிஞ்சிச்சா, நோய் மாதிரி தெரிஞ்சிச்சு, அவன் கண்ண முன்னாடி மாதிரி இருந்தா, அதனால தான் போயிட்டு அவங்கள வந்து பிடிச்சேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லுவானா. சரி வீடு, அவங்க கிட்ட ஒரு சாரி கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க வந்துட்டு சாரி கேட்பாங்க, ஏன்னா ஹீரோ வந்து அடிச்சிருப்பாங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து சாரி கேட்பாங்க. வரும்போது எதுவும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு கொடுத்துருவான். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இப்படி தானே, யாரையாச்சும் அடிக்கிறது வதைக்கிறது தான் பண்ணுவீங்களா, நான் ரோட்டை தான் இருந்திருப்பீங்களான்னு சொல்லிட்டு வாட் கேட்பான். சேச்சா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் தனியாக பேச போவாங்க. ஹீரோவும் சரி அந்த சானுங்கிற பொண்ணு வந்து தனியாக பேசுவாங்க. அப்போ வந்துட்டு சொல்லுவான், இந்த மாதிரி சாரி நான் இந்த மாதிரி பர்சனே கிடையாது, ஒரு பொண்ணை வந்து ஹராஸ்மெண்ட் பண்ற மாதிரி பிடிச்சி வச்சுட்டு பண்ணானா, அந்த மாதிரி பர்சனே கிடையாதுன்னு சொல்லும்போது தெரியுது நீங்க நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தீங்க, யாரோ ஒரு பொண்ணு பேர் வேற சொன்னீங்க, உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும். ஹீரோ வந்துட்டு அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இருப்பானா, இந்த பாருங்க நம்மளை விட்டு ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படின்னா லைஃப் முழுக்க வந்துட்டு இதாயிடாது, நீங்க குடிச்சா மட்டும் அந்த பொண்ணு திருப்பி வந்துருவாங்களா, ஸோ நீங்க உங்க உடம்ப வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லணுமா. இப்படிங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்க வந்து தூரமா வந்துட்டு வாட்டோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் சொல்வாரு, உங்களுக்கு ஜெலஸ் ஆகுதா பாஸ், அது வந்து நான் என்ன ஜெலஸ் ஆக போறேன், இல்ல உங்களுக்கு அந்த சான்கிற பொண்ணை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. டே அந்த பொண்ணு ஜஸ்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் தான், மற்றபடி ரெண்டு பேரும் பிசினஸ் பார்ட்னர் தான், மற்றபடி அந்த பொண்ணு மேல எனக்கு எதுவுமே இல்லடா அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல அவர் வந்து உங்க பசங்களுக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவரு அந்த தாட்ல சொல்லுவாரு. இங்க திருப்பி ஹீரோவையும் அந்த பொண்ணை தான் காட்டுவாங்க. இவளுக்கும் ஒரு பிரேக்கப் நடந்திருக்குமா, அந்த பிரேக்கப்ல இருந்து இவ ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்திருப்பா. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்லுவான், இப்படி ஒரு அழகான பொண்ணை விட்டுட்டு போனதுக்கு அவன் தான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். உடனே வந்துட்டு ஓ அப்படியா சரி ஓகேங்க, நீங்க வந்து பாத்துக்கோங்க, உங்க உடம்ப பாத்துக்கோங்க, நீங்க குடிச்சு உங்க லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அட்வைஸ் பண்ணும். இது ஹீரோக்கு வந்துட்டு மனசுல கொஞ்சம் ஆழமா புரியும். ஏதாச்சும் ஒரு தேர்ட் பர்சன் நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க, அது நம்ம மனசுல ஆழமா இருக்கும்ல, அதே மாதிரி தான் அவங்களுக்கு ஆழமா வந்துட்டு ஹீரோக்கு வந்து பதியும். ஸோ ஹீரோ என்ன நினைச்சு பாக்குறான்னா, எதுக்கு நம்ம வந்துட்டு தேவையில்லாம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நம்ம லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிக்கணும், ஸோ நம்ம வந்து பண்ண வேண்டாம், நம்ம பண்ண மட்டும் திருப்பி ஹீரோயின் வரவா போறான்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட பேசிட்டு வரும்போது டிரைவர் ஆமா சார்
நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் உங்கள் உடம்ப நீங்களே வந்து அழைச்சிக்கிறீங்க, நீங்கள் பழைய மாதிரி ஃபிட்டாக கான்ஃபிடென்ட்டாக இருங்க சார் அப்படின்னு அவர் சொல்லும் போது, அவர் எப்போவுமே என்னன்னா ஓகே சார், எஸ் சார் அப்படிங்கிற மாதிரி தான் டிரைவர் பேசுவார். இன்னைக்கு நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அட்வைஸ் பண்ணுவாரா. ஹீரோ வந்து டக்குன்னு பார்த்துட்டு இருக்கான். சாரி நான் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்லை நீங்கள் சொன்னது கரெக்டு தான், எனக்கு தேங்க்ஸ், நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு வந்து ரொம்ப சிரிச்ச மாதிரியே போவான். போகும்போது பாட்டிட்டு சொல்லுவான், இதுக்கப்புறம் நான் ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறதில்ல பாட்டின்னு சொல்லிட்டு ஜாலியாக உட்காருவானா. சிரிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜுவாங் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஜுவாங்க பார்த்தனுமே ஹீரோ வந்துட்டு கேட்பான், எப்போ வந்தீங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துருக்கலாமே, இன்னும் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துக்கலாமே, ஏன் அதுக்குள்ளே வந்தீங்க போது, இல்லை பரவாயில்ல நான் இப்போ ஒரு அளவுக்கு க்யூர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு எப்போதும் வழக்கம் போல் இந்த ஷூ கழட்டுறது இந்த வேலைலாம் பார்க்க போவாங்களா. ஹீரோ வந்து இல்லை வேண்டாம், இதுக்கப்புறம் இந்த வேலைலாம் நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா, நான் வந்து போவான். இல்லை நான் பண்ணாமல் யார் பண்ணுவா, ஹீரோக்கு வந்து ஃபுட் என்ன ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பி அதே மாதிரி பண்ணுவாளா. ஹீரோ வந்து கடுப்பாயிடுவான். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா ஜுவாங், இதுக்கப்புறம் என்னோட ஒர்க்கெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், என்னை தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு போவான். இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கேட்கவே மாட்டாங்க. திருப்பி ஹீரோ பின்னாடியே போவாங்க. இது எல்லாமே ஜென் வந்து பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பின்னாடியே போவாங்க. இங்க வேலைக்காரங்கெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னாடியே போகும்போது ஹீரோ வந்து எதுக்கு என் பின்னாடியே வர, எதுக்கு என் ரூம் வரைக்கும் வர, நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டேனே, என்னை வந்து தொல்லை பண்ணாத, நான் என்னோட ஒர்க்கை நான் பார்த்துக்கிறேன், நீ உன் பையனை இருக்கிறவரையும் இருந்துட்டு உன் பையன் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் நீ வந்துட்டு பார்த்துக்கோ, உன் லைஃபை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க வந்து சண்டை நடந்துட்டு இருக்குமா. இவங்க வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க. பின்னாடி பின்னாடி தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. கீழே இருக்கவங்கலாம் பார்க்குறாங்க. ஒருவேளை ஜுவாங் ரொம்ப ஹீரோவை ரொம்ப லவ் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கார பொண்ணுலாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பாட்டி வந்துட்டு, இது வந்து ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணுறது, இது பேர் லவ் கிடையாது அப்படின்னு பாட்டி சொல்லுவாங்க. அதே வந்துட்டு கார் டிரைவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லுவார், இந்த அஃபேர் பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவரு போயிடுவார். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு போகிறான். பழைய மாதிரி ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பான். இதெல்லாம் வந்துட்டு அசிஸ்டன்ட் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நாளாவே ஒரு ஆப்சென்ட் ஆஃப் மைண்டில் தான் நம்ம ஹீரோ இருப்பார். அங்கே ஒரு புதுசாக ஒரு செக்ரட்டரி ஒரு பொண்ணு வந்திருக்கும். அந்த பொண்ணை அவன் பார்த்தோன்னே புதுசாக கேட்கும்போது, ஆமாம் 3 மாதம் ஆகுதுன்னு சொல்லுவாங்களா. சரி என்னோட ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூப்பிட்டு போவானா. அப்போ செக்ரட்டரி வந்து பார்க்குறாரு. சார் பாஸ் திருந்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. கேர்ள்ஸ் லிஸ்ட்லாம் இன்னும் அந்த மாதிரி தான் இருக்கா 2. நெக்ஸ்ட் அந்த பொண்ணு என்ன பண்ணுறதுன்னா, பாஸ் கூப்பிட்டாருன்னு ட்ரெஸ்ஸில் 2 பட்டனை கழட்டி விடுறது, ஸ்கர்ட்டை மேலே ஏற்றி விடுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோமா. ஹீரோ போய் உட்காந்துட்டு, சரி நீங்கள் எத்தனை மாதமாக வந்துட்டு ஒர்க் பண்ணுறீங்க, இந்த ஹோட்டல் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒர்க் நல்லா இருக்குங்கும் போது நல்லா இருக்குது, அது லக்ஸரியாக இருக்குது, நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சரி ஏஞ்சி நில்லுங்கன்னு சொல்லுவான். உடனே வந்துட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுவோன்னா ஏஞ்சி நிற்கும். நான் ரொம்ப அழகாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கும். ரொம்ப நல்லா இருக்கீங்க, பட் ஏன் உங்களோட யூனிஃபார்ம் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது, உங்கள் ட்ரெஸ் வந்து ப்ராப்பராகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு பேர் வியூ போல், உங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து ப்ராப்பராகவே இல்லைங்கும் போது, சார் என்ன சொல்கிறீங்க புரியலைங்கும் போது, அப்போ தான் வந்துட்டு அசிஸ்டண்ட் வந்து உள்ளார கூப்பிடுவாங்க. என்ன இது யூனிஃபார்ம் பார்க்க வந்து நல்லாவே இல்லை, கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க, அவங்கள வந்து ரொம்ப கவர்ற மாதிரி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, உங்களோட ட்ரெஸ் கோடை வந்து மாற்றிக்கோங்க அப்படின்னு வந்துட்டு ஹீரோ சொல்லுவான். ஹீரோ வந்து டோட்டலாக மாறிட்டான். ஸோ இது மாதிரி சொன்னோன்னே வந்துட்டு அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சார் இந்த அளவுக்கு மாறிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம், அந்த பட்டன்லாம் வந்துட்டு மாற்றிட்டு, இல்லை செரின்னு ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரிலாம் இருந்தால் ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும், நீ ப்ரொமோஷன்லாம் ஆகிடுவேன், ஹீரோ வந்து ஆக்டர்ட் ஆகிடுவார்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு அப்படிலாம் கிடையாது, அந்த பொண்ணு ஆல்ரெடி வேலையை விட்டு தூக்கியாச்சு, ஏன் உங்களுக்கு தெரியாதா, எனக்கு வந்துட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுற பொண்ணு தான் வந்து அவங்களுக்கு தான் இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறதுலாம் இங்கே நடக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒர்க்கை மட்டும் நம்புங்க, உங்கள் ஹார்ட் ஒர்க்கை மட்டும் நம்புங்க ஹீரோ சொல்லும் போது, ஓகே கண்டிப்பாக சார்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ட்ரெஸ் கோல்லாம் சரி பண்ணிட்டு போமா. இதை பார்த்துமே அசிஸ்டன்ட் ரொம்ப ஹாப்பியாகிடும். இதை தான் வந்து எதிர்பார்த்துப்பாரு. ஹீரோவும் அதே மாதிரி தான் நடப்பார். நெக்ஸ்ட்டு மற்ற ஒர்க்கெல்லாம் வந்து ஹெச்ஆர் டீம் பற்றி, அதுக்கப்புறம் மற்ற ஹோட்டலை பற்றிலாம் பேச வருவாங்க. அப்படியே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இப்படியே லைஃப் வந்து ஒரு அளவுக்கு போயிட்டுருக்கும். இங்கே ஹீரோட ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அந்த வீட்டில் இருக்க வேலைக்கார பொண்ணு பார்த்துட்டு இருக்கோமா. அப்போ கரெக்டாக ஜுவாங் வந்து நிற்பாங்க. நீ எதுக்கு ஹீரோ ரூமில் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோ வந்துட்டு அவரோட ஒர்க்கெல்லாம் வந்துட்டு என்னை பார்க்க சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்க்கும். இதுக்கப்புறம் ஹீரோட ஒர்க்கை நான் தான் பார்க்கணும், ஹீரோ வந்துட்டு வேணான்னு சொன்னாலுமே நான் தான் இந்த வீட்டில் முதலாளி, நான் தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லுவாங்களா. இதை ஜென் பார்த்துட்டு, அம்மா ஏமா இந்த மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வேலைக்காரங்க போனதுக்கப்புறம் வந்துட்டு, அம்மா நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம், நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு இவன் சொல்லுவான். அப்போ எங்கடா போகணும், நம்ம எங்கே போக முடியும், நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. அம்மா ப்ளீஸ்மா ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்க வேணாம், இருக்க நீ ஒரு காமெடி பீஸாக தான் போயிட்டுருப்பீங்க, ப்ளீஸ் வாங்க, அங்கிளுக்கு உங்கள் மேலே வந்து லவ்லாம் கிடையாதுங்கும் போது இவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ இவன் வந்து கோவப்பட்டு போயிடுவான். அப்போ சில விஷயம் நினச்சி பார்ப்பாங்க. இவன் கஷ்டப்பட்ட டைம்லலாம் இந்த சின்ன பையன் என்ன பண்ணுவான்னா, கீ வீட்டில் போவான். அந்த கீ வீட்டில் ஒருத்தர் ரவுடி மாதிரி இருக்கான். அவன் இந்த பையனை அப்யூஸ் பண்ணுறதுக்காக அவர் பாத்ரூம் கழிச்சிட்டு போக பார்ப்பானா. கரெக்டாக அவங்க அம்மா வந்து தடுத்து, நான் அந்த சென்னை வந்துட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுவாங்க. யாராச்சும் கூப்பிட்டா நீ போயிடுவியா, மேல் கூப்பிட்டாலும் சரி ஃபீமேல் கூப்பிட்டாலும் சரி யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது, அம்மா கிட்ட பர்மிஷன் இல்லாமல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜென்னை வந்து அடிப்பாங்க. அப்போ வந்து தான் பையனுக்காக எவ்வளோ தூரம் ரொம்ப செக்யூர்டாக இருந்திருப்பாங்க. அந்த அடி கூட எப்படின்னா, ஒரு அன்பால் நான் பையன் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் அந்த அடியும் விழுந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பாசமாக பார்த்த பையன்
இப்போ ஹீரோக்காக நம்ம பையனே அவங்க வந்து விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு நிலைமை மாதிரி இருக்குல்ல. ஸோ அதை நினச்சி வந்து அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. பட் அதுலேருந்து மாறவே மாட்டேங்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஜீப் கிட்ட எனக்கு எப்படியாச்சும் ஹீரோயின் எங்கே இருக்கான்னு தெரியணும், நான் இன்னும் அவளை ட்ரூவாக லவ் பண்ணிட்டேன், அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது, நீங்கள் உண்மையிலே ஹீரோயினை லவ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். ஆமாம், எனக்கு ஹீரோயின் இல்லாமல் இருக்க முடியல, ப்ளீஸ் எனக்கு வந்து அவள் எங்கே இருக்கான்னு தெரியணும், அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும், ஏன் என்னை விட்டு போனா நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இன்னுமே ஹீரோயின் மேலே அன்பாக தான் இருக்காரு. சரி, இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அவங்களோட சிஸ்டர் கல்யாணம் ஆக போதில்ல, ஸோ அந்த கல்யாணத்துக்கு அவன் வந்தாலும் வருவான்னு சொல்றாங்க. அதான் அந்த பொண்ணு வி இருக்காள், அந்த வி பொண்ணு கல்யாணம் ஆக போகுது. அந்த ஒரு பையன் வந்து பாய் ஃப்ரெண்ட் சொல்றாங்க, பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, ஃபியான்சி போல. ஸோ இவர் போய் கேட்பாரு, இந்த மாதிரி ஹீரோயின் எங்க இருக்கா தெரியுமான்னு. இந்த பொண்ணு வந்துட்டு இல்ல, ஏன்னா அவ அண்ணனுக்கு வந்து கேட்டுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பா. ஸோ அதனால வந்துட்டு தெரியல அப்படின்னு தான் சொல்லிடுவா. சரி, உன் கல்யாணத்துக்கு நீ இன்வைட் பண்ணுவல, அப்ப கண்டிப்பா ஹீரோயின் வருவாள் அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு அவ வருவா அப்படின்னு வந்துட்டு இந்த பொண்ணு சொல்லும். சரி, அப்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, நீ கவலைப்படாதீங்க இப்போன்னு சொல்லிட்டு கை மேல ஹீரோட கை மேல வச்சு தட்டி கொடுக்கும்ல. இதை வந்து அந்த லவ்வர் வந்து ஃபியான்சி வந்து பார்த்துட்டு தப்பா நினைச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா ரோஸை தான் காட்டுறாங்க. வீட்டில் யாருமே இல்லை. ஆனால் இவங்களுக்கு 3 வேளைக்கு மட்டும் டயத்துக்கு சாப்பாடு மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. யார் வந்து கொடுக்குறாங்கன்னு தெரியல, காசை வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் யாரோ வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபுட்டை மட்டும் கொடுத்துட்டு போகிறாங்க. இவங்களுக்கு குடிச்சு வந்துட்டு மயக்கம் போட்டு கீழே வந்திருப்பாங்களா. அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு முடிச்சு பார்த்தா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோம்னா இவங்க ரியான் இருக்காங்க, அவங்க திருப்பி வந்திருப்பாங்க போல வேலை பார்க்கறதுக்கு. ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் ரியான், நீங்கள் வந்துட்டு என்னை விட்டு போயிட்டீங்களே, நான் எவ்வளோ இதாகிட்டேன் பார்த்தீங்களா, ப்ளீஸ் என்னை விட்டு போவாதீங்க அப்படின்னு ரோஸ் சொல்லுவாங்க. பரவாயில்ல, நீங்கள் என்ன தான் வந்துட்டு கோவமா உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை விட்டு போனாலும் உங்களுக்கு வந்து ஃபுட்லாம் அவர் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்ருக்காரு, ரொம்ப அன்பாக தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட்டு சாப்பிடுவாங்க. இவங்களால சாப்பிடவே முடியாது, கையெல்லாம் அப்படி நடுங்கும். ஏன்னா இவங்க வந்துட்டு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணி ரொம்ப வந்துட்டு வீக்காக போயிட்டாங்க போல. இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். என்னோட 2வது சேனலில் பார்த்தீங்கன்னா தாய் ட்ராமா ஓல்டு வெர்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்புறம் கமெண்ட் பாக்ஸ்லேயுமே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க கைஸ். டேக் கேர்.